Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ் சாப்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட சார்ஜிங் செக்ஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். As per section 45 subsection 1, any profits and gains arising from the transfer of a capital asset shall be chargeable under the head capital gains in the previous year in which transfer took place. First எந்த ஒரு profit வந்து arise ஆனாலும் எந்த ஒரு profit வந்து நம்ம ஒரு capital asset transfer பண்றது மூலமா ஏதாச்சும் ஒரு profit arise ஆச்சுன்னா that அந்த ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட் கீழே டாக்ஸபிள் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டெஃபினேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்ஃபர்னு தெரிஞ்சுக்கணும் அண்ட் வாட் இஸ் மீன் பை கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் அப்படின்னா என்ன? இந்த கேபிட்டல் அசெட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் இந்த கேபிட்டல் அசெட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அதுல இருந்து வர ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம கேபிட்டல் கெயின்ஸ்ங்கிற ஹெட்டுக்குள்ள டாக்ஸபிள் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை கேபிட்டல் அசெட் அப்படி பார்க்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் ஏ கேபிட்டல் அசெட். கேபிட்டல் அசெட் மீன்ஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் which is held by the assessee, property of any kind. எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். இது வந்து மூவபிளா இருக்கலாம், இம்மூவபிளா இருக்கலாம், டான்ஜிபிளா இருக்கலாம், இன்டான்ஜிபிளா இருக்கலாம், எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் held by the assessee whether or not connected with the business or profession. இது வந்து அவங்க பிசினஸ்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிசினஸ்ல யூஸ் பண்ணல, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் whether it is connected or not with business or profession. எது பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதா கூட இருக்கலாம். பிசினஸ்ல தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. பிசினஸ்ல யூஸ் பண்ணலாம், இல்ல பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு அசெட்டோ whether it is movable, immovable, tangible, intangible, whether it is used in the business or not, it will be taxable. Okay, any kind எல்லாமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? So capital asset is a property of any kind held by the assessee. Held by the assessee. Now assessee means any person who is taxable under the Income Tax Act. He is called as the assessee. Okay, property of any kind which is held by the assessee whether or not connected with the business or profession, and also any securities which is held by the foreign institutional investors. In the any securities which is held by the foreign institutional investors. Foreign institutional investors now means foreign leader means outside India lende some institutions வந்து இந்தியால உள்ள செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். ஓகேவா? அந்த செக்யூரிட்டிஸ் கூட கேபிட்டல் அசெட் டெஃபினேஷன்ல இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? So first what is mean by capital asset? Property of the any kind which is held by the assessee whether or not which is connected with the business or profession, and also any securities which is held by the foreign institutional investors. Okay, பட் கேபிட்டல் அசெட் டஸ் நாட் இன்க்ளூட் மீன்ஸ் கேபிட்டல் அசெட்டை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எல்லா அசெட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுல சர்டன் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பண்றாங்க. அப்படி என்னென்ன எக்ஸ்க்ளூட் பண்றாங்க கேபிட்டல் அசெட்ல இருந்து பார்த்தோம்னா ஸ்டாக் இன் ட்ரேட். ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஸ்டாக் இன் ட்ரேட், ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு ஹவுஸ் இருக்கு. அது வந்து அவங்க சேல் பண்றாங்கன்னா அதுக்கு அவங்க கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு இன்வென்ட்ரி. ஓகேவா? ரியல் எஸ்டேட் வந்து டெவலப் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே வந்து ஒரு இன்வென்ட்ரியா தான் இருக்கும். ஓகே, அதுவே வந்து நார்மல் பர்சன்ஸ்க்கு அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேணா ஒரு கேபிட்டல் அசெட்டா இருக்கலாம். ஆனா ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி வந்து he will be taxable under profit and loss account only. Okay, he will be taxable that profit only in the PGBP means profit and loss ல தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பே பண்ண மாட்டாரு. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் எல்லா பிசினஸ்லயும் ஹெல்ப் பண்ணிருக்கிற இன்வென்ட்ரியை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஒன்லி he will be taxable the profit PGBP. ஓகே, PGBP தான் பே பண்ணுவாங்க. ஸோ இன்வென்ட்ரியை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் movable personal property which is used by the assessee or his dependent family member for the personal purpose. For example, இப்போ நம்ம வாட்சே சேல் பண்றோம், இல்ல வந்து ஒரு செல்போனை சேல் பண்றோம், அப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சேல் பண்ணும்போது அந்த செல்போனை நம்ம விற்கிறதுனாலலாம் வந்து நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ண மாட்டோம். ஓகேவா? அதுல வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டி, பர்சனல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட வாட்சஸோ இல்ல நம்மளோட பொருட்களை பர்சனல் அசெட்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சேல் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ண மாட்டோம். ஆனா இந்த பர்சனல் எஃபெக்ட்ஸ்லயே சர்டன் இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. அதாவது பர்சனல் எஃபெக்ட்ஸே எக்ஸ்க்ளூஷன் தான். அந்த பர்சனல் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்க்ளூஷன் அது கேபிட்டல் அசெட் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்சஸ், செல்போன்ஸ், அந்த மாதிரி வீட்டுல யூஸ் பண்ற பொருட்கள் இதெல்லாம் வந்து பர்சனல் எஃபெக்ட்ஸ். இந்த பர்சனல் எஃபெக்ட்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுல கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ண மாட்டோம். ஆனா அந்த கேபிட்டல் அசெட்லயே சர்டன் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னா அந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து கேபிட்டல் அசெட்ல இன்க்ளூட் பண்றாங்க. அந்த மாதிரி பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல என்னத்தை எக்ஸ்க்ளூட் பண்றாங்கன்னா ஜுவல்லரி, டிராயிங்ஸ்,
paintings, sculptures, archaeological collections or any other work of art. இதே மாதிரி இந்த ஜுவல்லரிஸ், டிராயிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு விலை மதிப்புடைய பொருட்கள். ஓகேவா? ஸோ இந்த ஜுவல்லரிஸ், டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் இருக்கும், டிராயிங்ஸ் இருக்கட்டும், ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ் லைக் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து இந்த சிலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ்னா சில மன்னர்கள் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வந்து பாதுகாப்பாங்களா, அது மாதிரி உள்ள ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஒரு எனி அதர் ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது மாதிரி ஒரு விலை மதிப்புடைய பொருட்கள் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஓகேவா? எதுல பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றது வந்து இட் வில் பி இன்க்ளூடட் இன் தி கேபிட்டல் அசெட். ஓகே, என்னென்னலாம் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க? ஜுவல்லரிஸ், கோல்டு ஜுவல்லரிஸா இருக்கலாம், சில்வர் ஜுவல்லரிஸா இருக்கலாம், இத மாதிரி உள்ளதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஜுவல்லரிஸ், டிராயிங்ஸ், paintings, sculptures, archaeological collections or any other work of art. If they transfer any jewelry, drawings, paintings, sculptures, then capital gains will be applicable. Okay, next, rural agricultural land in India. மீன்ஸ் கிராமப்புறத்துல உள்ள அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்குலாம் வந்து பர்டனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கேபிட்டல் அசெட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான். அப்ப ரூரல் ஏரியா அப்படின்னா என்ன நம்ம பார்க்கணும். ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடையாது. அர்பன்னா வந்து நகரப்புறத்துல இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரூரல்னா வந்து கிராமப்புறத்துல இருக்குது. ஓகேவா? கிராமப்புறத்துல உள்ள அக்ரிகல்ச்சரல் லேண்டை சேல் பண்ணாங்கன்னா தென் கேபிட்டல் அசெட் வில் நாட் பி அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ் 1999 or deposit certificates issued under the gold monetization scheme 2015. These are certain bonds which are issued by the central government. Okay, in the bonds வந்து நம்ம வந்து sale பண்ணாலோ இல்ல transfer பண்ணாலோ then there is no capital gains will be applicable. Okay, then some important points has been given. Assets used for the personal purpose of the assessee. What are the assets which are used for the personal purpose? We have seen TV, car, mobile phones. இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போ ஒரு டிவியை சேல் பண்றோம் இல்ல வந்து கார் சேல் பண்றோம், then we will not be paying the capital gains. Okay, but these are the personal effects. TV, car, mobile phones is not a capital asset, so capital gains will not be applicable. But jewelries, drawings, paintings, this and all will be treated as a capital asset, so capital gains will be applicable. And then gold utensils, silver bars, silver coins were held not to be considered as a personal effects. Means இதெல்லாம் வந்து ஒரு விலை மதிப்புடைய பொருட்கள், ஜுவல்லரியில இன்க்ளூட் ஆகக்கூடியது இதெல்லாம். ஓகேவா? கோல்டு யூட்டன்சில்ஸ், சில்வர் பார்ஸ், சில்வர் காயின்ஸ் இதெல்லாம் வந்து personal effects நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் a capital asset only. Capital gain will be applicable in this. ஓகேவா? ஸோ சில்வர் யூட்டன்சில்ஸ் held to be the personal effect. ஆனா அதுல சர்டைன் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. என்னன்னா சில்வர் யூட்டன்சில்ஸ் இருக்கு இல்லையா, சில்வர் பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து personal effects ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சில்வர் யூட்டன்சில்ஸ் will be treated as a personal effect, so no capital gains will be applicable. சில்வர் யூட்டன்சில்ஸ் மட்டும் அது personal effects ல சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் சில்வர்ல வந்து யூட்டன்சில்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி யூட்டன்சில்ஸ் அவங்க சேல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சில்வர் யூட்டன்சில்ஸ் மட்டும் பர்டிகுலரா கேபிட்டல் அசெட் கிடையாதுன்னு எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கார் யூஸ்ட் இன் த பிசினஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ கேபிட்டல் அசெட். பட் அந்த காரையும் வந்து அவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். கார் வந்து நார்மலா பர்சனல் எஃபெக்ட்ஸ் தான். கார் வந்து பர்சனல் எஃபெக்ட்ஸ் தான் இஃப் யூ ஆர் யூசிங் ஃபார் த நான் பிசினஸ் பர்பஸ். நம்ம வீட்டுல வந்து கார் யூஸ் பண்றோம், அந்த கார் சேல் பண்றோம், அந்த காரை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா then capital gains will not be applicable. அதே காரையே அவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்றாங்கன்னா then they has to pay the capital gains. Okay, next jewelry means ornaments which are made of gold, silver, platinum or any other precious metal or any alloy containing the such metals. Okay, then precious stones whether or not set in the any furniture, utensils or other articles. Precious stones are any ornaments which are made of gold, silver, platinum or any other precious metal இதெல்லாம் வந்து jewelry அப்படி ட்ரீட் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, first we have seen what is mean by capital asset. Capital asset na a property of any kind whether it is used in the business or not that will be treated as a capital asset. adla certain exclusions pathom. Enna exclusions pathom? Rural agricultural land, personal effects, stock in trade and gold deposit bonds idella vandu exclusions pathom. adile vandu personal effects le certain exclusions vandu jewelry, drawings, paintings, sculptures, archaeological collections, any other work of art idella vandu capital asset le include agum அப்படிங்கறத பார்த்தாச்சு. Okay, and then now we are going to see the what is mean by the urban area. Means rural agricultural land அப்படிங்கறத எக்ஸ்க்ளூட் பண்ணிருந்தாங்க. ஓகேவா? ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுங்கிறத கேபிட்டல் அசெட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருந்தாங்க. அப்ப ரூரல்னா என்ன, அர்பன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் வேணும் இல்லையா?
அப்ப அர்பனுக்கான டெஃபினேஷன் நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. அர்பனுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் எவர் அதர் தென் தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ரூரல் ஏரியா. ஓகேவா? அர்பன்னா இந்த அர்பன் ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியால இன்க்ளூட் ஆகலன்னா பேலன்ஸ் உள்ள ஏரியா வந்து ரூரல் ஏரியா. அப்ப அந்த ரூரல் ஏரியால ஏதாச்சும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து சேல் பண்ணாங்கன்னா then capital gains will not be applicable. Okay, first we have to see what is the definition of the urban area. Okay, first any area, municipality, cantonment board etc which has the population of 10,000 or more, means ஒரு ஏரியால population is 10,000 or more population இருந்தாங்கன்னா அந்த முனிசிபாலிட்டியில ஒரு 10,000க்கு மேல உள்ள population இருக்காங்கன்னா அந்த ஏரியா வந்து அர்பன் ஏரியாவா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? தென் in the following area with a distance measured aerially. Okay, இப்போ shortest distance from the area referred to the point A up to 2 kilometers. Up to 2 kilometers population according to the last census. Means in the population is more than 10,000 up to 1 lakh. ஒரு ஏரியால வந்து more than 10,000 population up to 1 lakh குள்ள உள்ள population. நார்மலா வந்து 10,000க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லா வந்து we will be treating as the urban area only. ஓகேவா? ஒரு ஏரியால 10,000க்கு மேல population 10,000 இல்ல 10,000க்கு மேல population இருந்துச்சுன்னா then we will be treating as the urban area. அதே மாதிரி ஒரு ஏரியால 10,000க்கு மேல இருக்கு. ஓகேவா? 10,000க்கு மேல உள்ள population 10,000ல இருந்து 1 lakh உள்ள population இருக்காங்க ஒரு ஏரியால. அப்ப அந்த 10,000ல இருந்து 1 lakh உள்ள population உள்ள ஏரியாவை சுத்தி உள்ள 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா? சுத்தி உள்ள 2 கிலோமீட்டர்ஸும் வந்து அர்பன் ஏரியாவை ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 10,000 ஆர் மோர், எந்த ஒரு ஏரியால 10,000 இல்ல ஆர் மோர் அது உள்ள பாப்புலேஷன் இருக்காங்களோ அந்த ஏரியாவை ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடணும். ஓகேவா? அதுவே 10,000க்கு மேல போச்சுன்னா 10,000 1 lakhக்குள்ள பாப்புலேஷன் இருக்காங்க ஒரு ஏரியாலனா அதை சுத்தி உள்ள 2 கிலோமீட்டர்ஸையும் வந்து அர்பன் ஏரியாவை நம்ம ட்ரீட் பண்ணணும். இதுவே ஒரு ஏரியால மோர் தென் 1 lakh அப் டு 10 lakhs அந்த ஏரியால மோர் தென் 1 lakhs அப் டு 10 lakhs உள்ள பாப்புலேஷன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து நிறைய பாப்புலேஷன் இருப்பாங்க. சோ அதே மாதிரி உள்ள ஏரியாஸ் மோர் தென் 1 lakh அப் டு 10 lakhs உள்ள பாப்புலேஷன் அது சுத்தி உள்ள 6 கிலோமீட்டர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். அதை சுத்தி அந்த ஏரியாவை சுத்தி உள்ள 6 கிலோமீட்டர்ஸும் வந்து அர்பன் ஏரியாவை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? இஃப் த பாப்புலேஷன் இஸ் மோர் தென் 10 lakhs இருக்காங்க அந்த ஏரியாவிலே மோர் தென் 10 lakhs பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அது சுத்தி உள்ள 8 கிலோமீட்டர்ஸையும் நம்ம அர்பன் ஏரியால இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஓகேவா? அந்த ஏரியால 10,000 இருந்தாங்கனாலே அந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணணும். 10,000 அப் டு 1 lakh இருந்தாங்கன்னா அதை சுத்தி உள்ள 2 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும். இஃப் இட் இஸ் மோர் தென் 1 lakh அப் டு 10 lakhs இருந்தாங்கன்னா then we has to cover the 6 kilometers around that area. If it is more than 10 lakhs then we has to cover the 8 kilometers around that area. That will be treated as the urban area. Okay, next rural area means the area which is not an urban area. Urban ஏரியால எதெல்லாம் வந்து கவர் ஆயிருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த ஏரியால கவர் ஆகலன்னா அந்த ஏரியா வந்து நம்ம ரூரல் ஏரியாவா எடுத்துக்கலாம். ரூரல் ஏரியா அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து சேல் பண்ணாங்க then capital gain will not be applicable. Okay, next we have to see the definition of the transfer. First நம்ம capital asset என்னன்னு பார்த்தாச்சு. next transfer அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அந்த டெஃபினேஷன்ல சார்ஜிங் செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? வந்து transfer capital asset அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, so first நம்ம capital asset we have completed. Now we are going to see the definition of the transfer. Section 247. Section 247 is the definition of the transfer. Transfer includes the sale, exchange or relinquishment of the asset. relinquishment of the asset. சேல் பண்றோம் ஒரு அசெட் வந்து நம்ம சேல் பண்றோம் இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். ஒரு அசெட் கொடுத்துட்டு இன்னொரு அசெட் நம்ம வாங்கிக்கிறோம், அதை வந்து எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஒரு ரெலிங்க்விஷ்மெண்ட்னா கைப்பற்றுதல், அதே மாதிரி சொல்றது. ஓகேவா? கைப்பற்றுறாங்க இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அசெட்டை கைப்பற்றுறது வந்து ரெலிங்க்விஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சேல், எக்ஸ்சேஞ்ச் ஒரு ரெலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் த அசெட் அது கூட வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் தான். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒரு அசெட் கைப்பற்றினா கூட அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சேல், எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரெலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் an asset or extinguishment of the any right therein. extinguishment of the right னா எனக்கு இந்த அசெட்ல இனிமே எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரைட்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. ஓகேவா? எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் த ரைட் அது கூட வந்து கேபிட்டல் அசெட் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, அது கூட வந்து டிரான்ஸ்ஃபர்ல இன்க்ளூட் ஆகும். எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் த எனி ரைட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டில எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது இன்னொருத்தவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுறாங்க அவங்களோட ரைட்ஸ். அதுவும் வந்து டிரான்ஸ்ஃபர் தான். நெக்ஸ்ட் கம்பல்சரி அக்வசிஷன்.
தேர் ஆஃப் அண்டர் எனி லா, ஏதோ ஒரு லா படி கம்பல்சரி அக்வசிஷன் பண்ணிடுறாங்க. ஓகேவா, ஒரு அசெட்டை வந்து கம்பல்சரியா அக்வயர் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு அத்தாரிட்டிஸ் இருக்கலாம். ஓகேவா, தென் ஆல்சோ கேபிட்டல் அசெட் வில் பி கம்மிங். Capital gains will be coming, that is also transfer. Next, conversion of the capital asset into stock in trade. Conversion of the capital asset into stock in trade. இப்போ for example நம்ம வீட்ல வந்து ஒரு கேபிட்டல் அசெட் இருக்கு. கன்வர்ஷன் ஆஃப் த கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். நம்ம வீட்லயே ஒரு ஜுவல்லரி இருக்கு. அந்த ஜுவல்லரி வந்து நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் அது கேபிட்டல் அசெட். ஓகே, வீட்ல இருக்கிற வரைக்கும் அது கேபிட்டல் அசெட். அந்த ஒரு நெக்லஸ் இருக்கு, இல்ல ஒரு ஆர்னமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் அது கேபிட்டல் அசெட். அந்த நெக்லஸ அந்த பிசினஸ் மேன் இருக்காரு, அவரோட ஷாப்ல கொண்டு போய் அவர் வச்சிடறாரு. அவரோட ஷாப்ல கொண்டு போய் வச்சுட்டாருன்னா அது அந்த இடத்துல ஒரு இன்வென்ட்ரியா வந்து மாறிடுது. ஓகேவா, அந்த இடத்துல அது ஒரு இன்வென்ட்ரியா மாறினதுனால இட் இஸ் கன்வர்ஷன் ஃப்ரம் த கேபிட்டல் அசெட் டு த ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது அவரோட பொருள் தான் அந்த நெக்லஸ் அப்படிங்கிறது. அவர் வீட்டில் இருக்கும் போது அது அவரோட பொருள் தான், அவர் ஷாப்ல வைக்கும் போது அவரோட ப்ராப்பர்ட்டி தான். பட் ஹி இஸ் கன்வெர்ட்டிங் தட் ஜுவல்லரி ஃப்ரம் த கேபிட்டல் அசெட் to the stock in trade. Means stock in trade அது அவர் கன்வெர்ட் பண்ணும்போது கூட that capital gains will arise. ஓகேவா, எப்போ அந்த ஜுவல்லரி அவர் சேல் பண்றாரோ அந்த டைம்ல he has to pay the capital gains for that asset. Okay, we will see fully for this. Okay, very lot of definition is required. We will see that. Next, allowing the possession of any immovable property to be taken or retained in part performance of a contract. Allowing the possession of any immovable property to be taken or retained in part performance of the contract. Means ஒரு கான்ட்ராக்ட்ல நம்ம என்டர் ஆகுறோம், நீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண மீன்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, அது மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் தென் that is also will be treated as a transfer. Next, any transaction like becoming a member of or acquiring the shares in a company, in a cooperative society which has the effect of transferring or enabling the enjoyment of the immovable property. Means we are becoming member of one cooperative society. அதுல மெம்பர் ஆகுறது மூலமா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோட இது நம்மளோட பவர் நம்மளுக்கு வந்து வருது. ஓகேவா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ற ரைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அது கூட ஒரு டிரான்ஸ்ஃபர். மீன்ஸ் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அது ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் த ரிடம்ஷன் ஆஃப் த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ரிடம்ஷன் ஆஃப் த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், தட் இஸ் ஆல்சோ வில் பி ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு interest pay பண்ண மாட்டாங்க. only on the maturity they will be paying the amount. that is called as the zero coupon bonds. அந்த zero coupon bonds redemption பண்ணாலும் அதுல இருந்து வர profit வந்து we will be charged to the capital gains. Okay, next, there are two types of the capital asset. One is the short term capital asset and another one is the long term capital asset. Based on the classification of the asset and based on the duration we are holding, we have to classify the asset into a short term capital asset or long term capital asset. Okay, first வந்து we have to see what is the short term. இதெல்லாம் வந்து short term ல வரும், எதெல்லாம் long term ல வரும். ஏன்னா short term அப்படிங்கிறது different tax rates வந்து applicable ஆகும், long term அப்படிங்கிறது different tax rates வந்து applicable ஆகும். So we has to first classify that a capital asset whether it is a short term or it is a long term, then only we can charge it to the tax. So okay, first we has to identify what is the nature of the capital asset. If it is a security listed in the recognized stock exchange in India, means listed securities are the listed securities, units of the mutual funds, units of the unit trust of India, units of the unit trust of India, or equity oriented mutual funds, or is zero coupon bonds, we has to remember this and all. Okay, listed securities, units of the unit trust of India, or if it is a equity oriented fund in a mutual funds, or it is a zero coupon bonds, if we held less than 1 year na, then it will be treated as a short term capital asset. If it is held more than 1 year na, then it will be treated as a long term capital asset. In the mari idella okay, listed securities, units of the unit trust of India, units of the mutual funds, equity oriented funds in a mutual funds, and also a zero coupon bonds. If we held it is less than 1 year na, then it will be treated as a short term capital asset. If it is held more than 1 year na, then it has to be treated as a long term capital asset. Okay, next, unlisted shares. First listed shares solitanga 1 year, more than 1 year. If it is unlisted shares are okay, it is not listed anywhere in any stock exchange, appadina unlisted shares and immovable property. If it is a immovable property like a house, idella irundhuchina immovable
immovable property and also unlisted shares. If it is held less than 2 years, if it is less than or equal to 2 years, then it will be treated as a short-term capital asset. If it is held more than 2 years, then it will be treated as a long-term capital asset. Immovable property as well as the unlisted securities. In case of them, any other asset, cover agla. If it is any other asset, if it is held less than 1 year, less than 3 years, any other asset idla include agla. Okay va, இந்த மாதிரி specify பண்ணதுல include agla any other asset, any other capital asset. If it is held less than or equal to 3 years, then it will be treated as a short term capital asset. If it is held more than 3 years, then it will be treated as a long term capital asset. Okay, we have completed the first part of the capital gains. Okay, hope this video helpful for you. Thank you.